கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் காலை வேளையிலே இந்த தேன்துளி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார். நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எனக்கு அதிக பலவீனமாக இருக்கிறது என்று சொல்கிறீங்களா? ஆனால் இந்த நேரத்தில் சொல்கிறார், என் கிருபை உன்னை தாங்கும். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணப்படும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய அப்போஸ்தலன். அவருக்கு ஒரு முள் இருந்தது. அவர் அதை நீக்கும்படியாக 3 தடவை கேட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை இருந்துச்சுனாக்கா நீ எல்லா காரியத்திலும் நீ நன்றாக ஒன்று பிரச்சனை இல்லாமல் வாழ்வாய். அந்த கிருபை மட்டும்தான் அவருக்கு கடைசி வரை போதுமானதாக இருந்தது. கிருபை என்று சொன்னால் இட்ஸ் அன் அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட். தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுக்குகிறான ஒரு காரியம்தான் கிருபை. அந்த கிருபை பெற்றவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையில் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் தெளிவாக சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணப்படும், என் கிருபை உனக்கு போதும். ஆகவே இந்த கிருபையை நாம் பெற்றவர்களாக இந்த நாளிலே கடந்து செல்வோம் என்று சொன்னால் எந்த சோதனை, எந்த பிரச்சனை, எந்த வியாதி வருத்தங்கள் வந்தாலும் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அந்த கிருபையை பற்றி கொள்வோம். அந்த கிருபை நமக்கு எல்லா காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபைங்கிறதான காரியம் பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எத்தனை அடிகள், உதைகள், உபத்திரவங்கள், நிந்தைகள் இவைகள் வந்த பொழுதிலும் கூட அவருக்குள்ளாக இருந்த அந்த வேதனையை அவர் எடுத்து போடும்படியாக கேட்கின்ற வேளையில் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே, அந்த கிருபையை ஐயா எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஒரு கிருபை இருந்தால் மட்டும் போதும் ஐயா. இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.